முதலமைச்சர் ஜெயலலிதா பதவியேற்ற பிறகு கையெழுத்திட்ட திட்டங்கள் குறித்து அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி முடிவடைந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்தபோது இதனை அவர் தெரிவித்தார். மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்று கூறியிருக்கிற பட்சத்தில் 500 கடை குறைக்கப்படும் என்று கூறுகிறார். ஆனால் எந்தெந்த கடைகள் என்று தெளிவுபடுத்தவில்லை. இனி புதிய கடைகள் திறக்க மாட்டோம் என்ற உறுதிமொழி முதலமைச்சர் அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல வழக்குகள் மூலமாக மதுக்கடைகளை மூடுவதற்கு ஹைகோர்ட்டிலும் சுப்ரீம் கோர்ட்டிலும் உத்தரவுகள் பெற்று வந்த பல்வேறு உத்தரவுகள் தற்பொழுது நிலவில் உள்ளது. அந்த உத்தரவுகள் அடிப்படையிலும் இந்த மதுக்கடைகளை அரசாங்கம் முன்வந்து மூட வேண்டும். ஆகையால் குறிப்பாக விவசாய கடன் பொறுத்தவரை அது நகைக்கடன், ஒருங்கிணைந்த விவசாய கடன் தான் அதிகமாக தமிழகத்தில் இருந்து வருகிறது. அது முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும்.